ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு அம்மி எஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி ஹோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜின் ஹோக்கோட த ஃபைனல் பார்ட், த ட்ரையாங்கிள் லவ்வோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 பார்ட் பார்க்காதவங்க நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் இது இருக்கிறது புரியும். ஸோ எல்லாமே இன்கம்ப்ளீட்டடாக இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனல் பார்ட்ஸ்லாம் முடிச்சாச்சு. இன்னும் ஐடல் லவ் மட்டும்தான். ஸோ அதை போடுவேன்னா என்னன்னே தெரியல. அதுக்கு மட்டும் அப்படியே போகவே மாட்டுது மூடு. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு தனாவட்டு வந்துட்டுருக்கு. ஹோப் ஸோ பார்க்கலாம். தென் எல்லாருமே கவலைப்பட வேண்டாம். என்னடா எல்லாத்தையும் இந்த அக்கா கம்ப்ளீட் பண்ணிடுச்சு, ஏதாவது புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ண நல்லாயிருக்குமே நிறைய பேர் நினைப்பீங்க. கவலைப்படாதீங்க. அப்கமிங்கில் அரேஞ்ச் மேரேஜ் வரும். அதேமாதிரி தேவங்க எதுவுமே போடாத மாதிரி இருக்குது. ஆமாம், நிஜமாக போடவே கிடையாது தான். ஸோ அப்கமிங்கில் தேவங்கான ஒரு புதுசாக ஒரு எஃப்எஃப் நம்ம க்ரியேட் பண்ண தான் ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் அது எப்போ இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, எப்போ வரப்போது தெரியல. ஆனால் அப்கமிங்கில் கண்டிப்பாக வந்துடும்டா. சரி வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கடைசியாக இதோட நம்ம விட்டு போனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃபெடப்பாகி அப்படியே அழுவுறீங்க. பிகாஸ் லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் வந்து அந்த பொண்ணோட வைண்டப் ஆகிற மாதிரி இருக்குது. அதை பார்க்கவே உங்களுக்கு கடுப்பாகுது. என்ன ஜிமின் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகுது. இங்கே ஜங்குக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு கிளாஸ் ரூமில் வந்து நான் ஒரு நோட் வச்சுருக்கேன், போய் எடுத்துகிட்டு வாயன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் அந்த நோட் எடுக்கிறதுக்காக வருவீங்க. ஆனால் அங்கே பஸ்ட் அவுட் ஆகி அழுவுறீங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு கை உங்கள் பின்னாடி அடிச்சிருக்கும். அது என்னன்னு பார்த்தா ஜங்குகா தான். டக்குன்னு அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுவுறீங்க. உங்களோட மனசில் உள்ள பாரத்தை எல்லாத்தையுமே அவர்கிட்ட அப்படியே கொட்டி தீர்த்துட்டீங்க. இங்கே ஜங்குகாவும் அப்படியே இந்த கதவுக்கு பின்னாடி அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன் உங்க கூட, நான் இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்சோல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதோட வச்சுப்பா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நீங்கள் ஜங்குக்கு அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே பஸ்ட் அவுட் ஆக்கி அழுகிறீங்க. ஒன்றும் இல்லை பையன், சரி ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ என்ன, அவன் வந்து அந்த பொண்ணோட சேரக்கூடாது, அவனை லவ் பண்ணும், அவ்வளோதானடி. இதுக்கேண்டி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நான் பார்த்துக்கிறேன் உன்னை, அவனோட நான் சேர்த்து வைக்கிறேன், சரியா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டீங்க. இது பேசுகிறது ஜங்குகா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அவரோட காதல் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் இதுமாரி கஷ்டப்படுறது, அதாவது அவருக்கு முன்னாடி இவ்வளோ ஹர்ட் ஆகி அழுகிறது, சத்தியமாக அவரால் அதை பேர் பண்ணிக்கவே முடியல. ஸோ அதனால தான் அவர் மனசை கல்லாக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுல கான்ஷியஸாக இருக்கார். ஸோ இப்போது நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. நிஜமாக உன்னால் முடியுமா ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் என்ன, ஒருத்தவங்களை சேர்க்குறது தான் கஷ்டம், பிரிச்சலாம் ஈஸியாக பிரிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. நிஜமா? ஆமாண்டி, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? நான் யார், உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏண்டி உன்னோட ஒன்றா உட்காந்து சரக்கெல்லாம் அடிச்சிருக்கேன், இது கூட பண்ண மாட்டேன் நானே, மக்கு சிவா அப்படிங்கிறாரு. இதுக்கெலாம் வர அழுதுட்டு என் கண்ணில் வர தண்ணி வந்துடுச்சு, இந்த சனியை நான் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லொட்டுன்னு ஒரு செஸ்ல அடிக்கிறீங்க. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சிவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. அப்போது என்ன இவனுங்க 2 பேரும் போய் ஆளே காணுமே, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்துருப்பாருங்க ஜிமன். ஸோ இங்கே கிளாஸ் ரூமுக்கு தானே போகிறதா 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு தானே போனாங்க. இவரை தொடர்ந்து வந்துட்டாரு. சரி நம்ம கிளாஸ் ரூமில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கிளாஸ் ரூமுக்கு ஒரு நிமிஷம் போகணும் அப்படிங்கிறாரு. நானும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவே, வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு ஜிமினை ஃபாலோ பண்ணிகிட்டே அப்படியே கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்திருப்பா. இங்கே பார்த்தா அப்போ தான் இந்த ஜங்குக் அப்படியே இந்த கதவுக்கு வெளியில் வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துருப்பாரு. இவங்க அந்த என்ட்ரன்ஸ்க்குள்ளே அந்த கதவுக்கு உள்ளே வராங்க. கதவுக்கு பின்னாடியிலேருந்து நீங்கள் வரும்போது அப்படியே கிளாஷாக இடிச்சிக்கிற மாதிரி இல்லைனாலும் லைக் 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி. அவர் என்னடா கதவுக்கு பின்னாடி என்ன 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அப்படியே உங்களையும் ஒரு நிமிஷம் ஜங்குக்கையும் சந்தேகமாக பார்க்குறாரு. அதில் இது எப்படி நான் சொல்கிறது, வந்துட்டு என்ன சொல்லி சமாளிக்கிறது
அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிக்கிறாரு ஜங்குக். ஏன்னா இப்போ அழுததுக்கு காரணமே ஜிமினால தான். அதை போய் ஜிமின்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அது அப்படிங்கிறாரு. டக்குன்னு ஜிமினு, வெயிட் காய்ஸ், 2 பேர் லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கிறாரு. நீங்கள் ஜிமின்கிட்ட ஆஹா இல்லை ஏய் வயன் ஃப்ராடு, பொய் சொல்லாத, 2 பேர் லவ் பண்ணுறீங்க. அப்போ எதுக்கு கதவுக்கு பின்னாடி 2 பேரும் வரணும்? அதுவும் கிளாஸ் ரூமில் யாருமே கிடையாது. என்ன நினச்சிட்ருக்கீங்க? எனக்கு தெரியாமல் 2 பேர் லவ் பண்ணுறீங்களா? சீக்கிரட்டாக டேட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினுக்கு செம்ம ப்ரொசஸ் ஆகுது. பிகாஸ் எல்லாத்துக்குமே ஒன்றுமா இருந்துகிட்ருப்பாங்க. இப்போ பார்த்தா இவர்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டாங்கங்கும் போது யாராக இருந்தாலும் ஒரு கோவம் வரும் தானே. இப்போ இவருக்கு அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் வருதுன்னு சொல்லும் போது அதை அவர் ஈஸியாக சொல்லிட்டாரு. பட் இவங்க அந்த மாதிரி சொல்லலை, லவ்வே பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவராகவே ப்ரிட்டன் பண்ணிவிட்டு காய்ச்சி பூச்சி நீங்கள் ஜிமினி கத்திகிட்ருக்காரு உங்கள் 2 பேருக்கிட்டையும். அந்த பொண்ணு கைஸ் நான் கொஞ்சம் போகிறேன், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஹேண்டை புஷ்டாருங்க ஜிமின்னு. இல்லை நான் இருந்தா அதான் எல்லாம் உண்மையும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு, இதுக்கப்புறம் யார் பார்த்தா என்ன, ஒரு நிமிஷம் இருன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு, வயன் உண்மையை சொல்லு, எதுக்கு 2 பேரும் கதவுக்கு பின்னாடி போனீங்க? நீங்கள் அப்படியே அதை மட்டும் என்கிட்ட கேட்காத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி உன்கிட்ட கேட்கல, ஜங்குக் நீ சொல்லு, 2 பேர் கதவுக்கு பின்னாடி போனீங்க. அது போதும். எவ்வளோ நாளாக என்னை ஏமாற்றிட்டு இருந்தீங்க, இதை மட்டும் சொல்லுங்கள். ஏன் உங்களுக்கு என்கிட்ட சொல்லவே தோணவே இல்லையா? இல்லை என்ன ஆரம்ப காலத்துலேருந்து ஃப்ரெண்டாக மதிக்கவே இல்லையா? நிஜமாக நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுடா. எனக்கும் எனக்கு என்னென்னமோ வதைக்குது. அப்போது ஜங்குக்கு எதுக்கு இன்றைக்கு ஃபுல்லாகவே அவ்வளோவா யாருக்கிட்டேயுமே வாங்கிட்ட பார்க்கல? ஒரு வேளை உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டையா? அதனால தான் ஜங்குக் வேறு ஒருத்தவங்க ரூமில் போய் ஸ்டே பண்ணானா? என்ன வயன் இதெல்லாம்? அப்படியே நல்லா மூடி மறைச்சிட்டிங்களா? ஓ அன்னைக்கு நைட்டு நீ ஜங்கு கூட ஒன்றா படுத்துருந்தது கூட லவ்வோடு தானா? நான் கூட ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நினச்சேன். இப்போ தான் ஒன்று கலரும் போது சரக்கு அடிச்சிருக்கீங்க ஒன்றா. நான் தான் பைத்தியக்காரத்தனமாக யோசிச்சிருக்கேன் போல். நம்மக்கிட்ட எதுவுமே மறைக்கல, எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க. நம்ம தான் அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நான் நினச்சது தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. டேய் வாய மூடுறா, சும்மா விட்டா ஓவராக பேசிகிட்டே இருக்க பெண்ணா. இதை பாரு ஜங்குக்கு வாயை உடச்சிடுவேன். இந்த நேரத்தில் நீ கோவப்படுற அவசியம் மயரே கிடையாது சரியா? நான் தான் கோவப்படணும். எல்லாரும் என்னை இவ்வளோ கேவலமாக ஏமாத்திருக்கீங்க, உட்காந்து நீ கோவப்பட்டுருக்க வெக்கமே இல்லாமல். இந்த பாரு ஜிமன், நானும் வயனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்லை ஜங்குக்கு போய் சொல்கிறான், நானும் ஜங்குக்கு லவ் பண்ணுறோம். We are in the relationship. அவ்வளோதான். அப்படியே நீங்கள் பேசுகிறத 3 பேரும் அப்படியே டேர்ன் பண்ணி அப்படியே பார்க்குறாங்க உங்களை தான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறாரு ஒரு மாதிரி. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு லைட்டாக ஒரு கண்ணா மட்டும் சிமிட்டிட்டு, ஆமாம் நானும் ஜங்குக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். இப்போ என்ன, உனக்கும் இவளுக்கும் தான் பொருத்தமாக இருக்கீங்களா? லவ் பண்ணுங்க, நாங்களாம் குறுக்க வரமாட்டோம். அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட வர வேண்டாம். உங்கள் லவ்வோடு நீங்கள் இருங்க ஜிமன். ஆமாம் நாங்கள் உன்னை ஏமாற்றிட்டோம். நாங்கள் ஒரு 1 இயராக லவ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே தெரிஞ்சால் நீ ரொம்ப ஃபீல் பண்ணி எங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் ஆகிடுவீங்கிற ஒரே காரணத்துக்காக நானும் ஜங்குக்கும் மறைச்சிட்டோம். நீ சொன்ன மாதிரி கரெக்டு தான். நேத்தா எனக்கும் அவனுக்கும் சண்டை, அதனால தான் நேற்று அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் தங்கிட்டான். எனக்கே சொல்லாமல் கொள்ளாமல் கோவம் வந்துச்சு. அதுதான் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு இப்போ கேட்குறதுக்காக நான் வந்தேன். என்ன ஏதுன்னு கன்சோல் பண்ணி இப்போ தான் ஹக் பண்ணி முடிச்சுட்டு சமாதானம் வந்தோம். இங்கே யாரோ ஒருத்தி என்னை பார்த்தாலே தீபா
அவள் பின்னாடி தான் இருக்கா. கூப்பிடவா? தீபா அப்படிங்கிறீங்க. ஹா, இங்கே வா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றீங்க. என்ன வயன்? நீ என்ன பார்த்த? எதை கேட்குற? இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் ஜங்குக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் அப்படியே மழுமாறுறா. நீ சொல்லு, உண்மையை சொல்லு, எதையும் மறைக்க தேவையில்ல, நானே கேட்குறேன். அது நான் என்ன பார்த்தேன்னா, ஜங்குக்கும் வயனும் ஏதோ அழுத ஃபீல் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது. அதான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சைலண்டாக போயிட்டேன். போதுமா? தேங்க்ஸ் தீபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே வயன், எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லை இல்லை இல்லை. ஓகே கைஸ், கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபா பொண்ணு போயிடுச்சு. இப்போ நம்புறியா? எனக்கும் அவனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ தான் முடிஞ்சுது. அதான் அடுத்து சமாதானம் பண்ணோம். இப்போ ஒன்று சேர்ந்துட்டோம். போதுமா? உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது சொல்லுமா ஜிம்மன்? அப்படியே ஜிம்மன் இங்கே உடஞ்சிட்டாரு. இதுக்கு மேலே உங்கள் 2 பேருக்கும் நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்க விரும்பலை. பாய் கைஸ். ஆனால் நீயும் என்ன ஏமாத்துவேன்னு நான் நினச்சி பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்துட்டு இங்கே ஜிம்மன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அது அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். அவர் அப்படியே ஜிம்மன் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவர் அப்படியே டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாரு. அப்படியே ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு, ஒரு நிமிஷம் இங்கே இருக்கியா, நான் கொஞ்ச நேரம் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அப்படியே வாஷ் பேஷன் கிட்ட நின்றுட்டு அழுகுறாரு. பிட்ரைட் பண்ண மாதிரி, நம்மளை ஏமாற்றிட்டாங்க, முதுகில் குத்திட்டாங்க, அந்த மாதிரி. அவருக்கு அது ரொம்ப வலிக்குது. அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல உட்காந்து அழுகுறாரு. டேய், நீ எதுக்குடா அழுகுற? நீ எந்த தப்பும் பண்ணலை. அவங்க தான் ஒன்றை ஏமாத்துனாங்க. அவங்களையும் ஏமாத்துற அவங்களே சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது நீ எதுக்கு அதை வருத்தப்பட்டுட்டு அழுதுட்ருக்க? இந்த பார், இனிமேல் ஃப்ரெண்டாவது மண்ணாவது எவனையும் நம்பாத. இப்போது உனக்காக வெளில நிற்கிற உன் ஆள், அவகிட்ட உன் லவ்வை சொல்லு, சந்தோஷமாக காதலோட வாழ்க்கையை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உள் மனசு சொல்லுது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மன் பார்க்கணுமே, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகிடுச்சு. மூஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஊதி போயிடுச்சு. வெளில வராரு. வெளில வந்துட்டு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு ஆன ஜிம்மனை பார்க்குது. உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அதே இல்லை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இது மாதிரி பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக ஒரு தப்பான முடிவு எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் கண்ணை மூடிகிட்டே இருந்திருக்கேன் போல். இப்போ தான் என் கண்ணை திறந்துருக்கு. தயவு செஞ்சு உன் முடிவை மட்டும் சொல்ல முடியுமா? ஏன்னா நீ சொல்கிற முடிவில் தான் என்ன பண்ணணும், அடுத்து எங்கே போகணும் அப்படிங்கிறதையும் நான் யோசிக்கணும். கவலைப்படாத, அவங்க கூட நான் திருப்பி சேர வாய்ப்பில்லை. அப்படியே சேர்ந்தாலும் உன்னை லவ் பண்ணுறது உண்மை தான். இது இன்றைக்கின்னு வந்தது கிடையாது. எனக்கு உன்னை முன்னாடியிலேருந்து ரொம்ப பிடிக்கும். சொல்ல தைரியம் கிடையாது. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, லவ்வில் நான் ஆர்வம் காட்டி அவங்கள எங்கே விட்டுருவானோன்னு நான் பயந்தேன். ஆனால் அவங்க எனக்கு ஒரு பொருட்டாக கூட மதிக்கவே கிடையாது. என் ஃபீலிங்ஸ் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க கூட கிடையாது. அப்புறம் என்ன இதுக்கு நான் அவங்களோட ஃபீலிங்ஸை யோசிக்கணும்? சொல்லு பார்க்கலாம். இனிமேல் நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, என் ஹாப்பினஸ் உண்டு. யார் என்னோடய ஹாப்பினஸில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு அது கவலையே கிடையாது. என்னை லவ் பண்ணுறியா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணு அப்படியே அவரை பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிறா. டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாரு ஜிம்மனை. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே திரும்புறீங்க. உங்கள் பின்னாடி அப்படியே ஜங்குகா நிற்கிறாரு. அவங்க சேர்ந்துட்டாங்கல்ல அப்படியே நீங்கள் சொல்லும் போது அப்படியே கண்லேருந்து டியர்ஸாக ஊற்றுது. லூஸாடி நீ, உனக்கு அறிவில்லை? எதுக்கு எதுவும் இல்லாதது போல் அதெல்லாம் எதுக்கு தப்பு தப்பாக என்னென்னமோ சொல்லி வளர்னேன்? நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சுருப்பேன் தெரியுமா?
உன் வாயை வச்சு நீ சும்மா இருக்க மாட்டேன் ஏன் கண்டதை போட்டு வளரி வச்சுட்டு. இல்லை, நீ என்ன சொன்னாலும் நான் என்ன சொன்னாலும் கேட்குற மனநிலைமையில் அவன் இருக்கான்னு நீ சொல்கிறியா? கேட்பா, நீ நம்புறியா? அப்படியே இருந்தாலும் அப்போ எதுக்கு பின்னாடி போனீங்கன்னு கேட்பான். என் மனசில் உள்ளதை சொல்லி அவனை போய் நான் கில்ட்டி கான்ஷியஸ் ஆக எனக்கு விரும்பலை. அவன் கண்ணு முன்னாடியே அவன் காதலிக்கிற ஒன்று இருக்குது. அதுக்கு போய் முன்னாடி நின்றுட்டு என்ன தான் நீ காதலிக்கணும், நான் தான் உன்னை காதலிக்கிறேன், நீ வேறு யாரு கூடயும் சேரக்கூடாதுன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லி பார்க்கலாம். பரவாயில்ல, அவன் எப்பயாவது அவன் முடிவை எடுத்துக்கிட்டானே, இப்போலேருந்து அவன் அவனுக்காகவும் அவன் காதலுக்காகவும் வாழ்வான். ஆனால் என்ன, அவனோட வாழ்க்கையில் தான் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு அழுத்தமாக நீங்கள் அப்படியே அங்கே சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜங்குகா, எப்பயுமே நான் அவன் கூட இருப்பேன் மையன், எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க, கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் விழுது. அழாதடி, பார்க்க முடியலடி என்னால் அப்படிங்கிறாரு ஜங்குகா. ஒன்றும் இல்லை, செவ்வா கிளாஸ் போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அப்படியே நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் தான் ஜிம்மனோட இது இருக்கும், பேக் இருக்கும். அதை அப்படியே அவர் வெடுக்குன்னு எடுத்துகிட்டு உங்கள் 2 பேரும் ஒரு பொருட்டாக கூட அவர் பார்க்கவே கிடையாது. அந்த இடத்துலேருந்து அப்படியே மூவ் ஆகிட்டார். இப்போது அந்த பொண்ணோடு தான் அவர் ஒன்றா உட்காந்துருக்காரு. கிளாஸே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குது. பிகாஸ் யாருமே இது வரைக்கும் லிட்ரலி உங்கள் 3 பேருக்குள்ளே சண்டையே வந்தாலும் நீங்கள் ஒட்டுக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டீங்க. ஏன்னா ஒரு தடவை நம்ம தள்ளியோ இல்லை பிரிஞ்சோ நம்ம போயிட்டோன்னா அந்த கேப்பை யூஸ் பண்ணி நடுவில் யாராவது வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே உங்கள் 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்தாலும் உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு அவங்க மூஞ்ச கூட பார்க்காம அப்படியே ஒன்றா தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ ஆனால் இப்போது அப்படியே அந்த ஜிம்மன் அப்படியே சாலிடாக இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் 2 பேருமே அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அவர் மட்டும் போயிட்டே இருக்காரு. அப்படியே அந்த கிளாஸ் ரூமே ஒரு நிமிஷம் அமைதியாக பார்த்துட்டு ஏதோ பெரிய சண்டை போல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குசு குசுன்னு அப்படியே காசப்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிருக்கும். எங்கள் கிளாஸ் எதுவுமே லிட்ரலி கவனிக்கவே கிடையாது. எங்கள் ஜிம்மன் தான் ஒவ்வொரு தடவையும் தாறுக்குச்சி போட்டு அதுமாரி பண்ண இதுமாரி பண்ண ஐயோ முடியல அப்படி சொல்லி. ஏன்னா நீங்களும் அவரும் இந்த ஸ்டடீஸ்னாலே அப்படியே தள்ளி போய் நிற்பீங்க, ஜங்குகாவும் நீங்களும். ஆனால் இப்போது அப்படியே பக்கத்தில் ஒருத்தவங்க ஐயோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த லீடர்ஷிப் மெயின்டைன் பண்ணுற ஆளே இல்லை. ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் பெஞ்சு. இப்போ வீட்டுக்கு போகிறீங்க அப்படியே பொறுமையாக. இப்போ ஜங்குகா அப்படியே உங்கள் கூடவே தான் வந்துட்டுருக்காரு. வீட்டு கதவை ஓப்பன் பண்ணுறீங்க, லக்கேஜ் சூட்கேஸஸ் எல்லாமே அப்படியே ஹாலில் வந்து நிற்கிது. அவர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ஜஸ்ட் உங்கள் 2 பேருக்காக வெயிட் பண்ணுறாரு. நான் போகிறேன், இதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு நான் வரமாட்டேன், இந்த ஸ்பேர்க்கி எனக்கு தேவையில்லை, இனிமேல் உங்கள் 2 பேருக்குள்ளே யாராவது வச்சுக்கோங்க, பாய். நீங்கள் அப்படியே ஜிம்மனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, ஜிம்மன் அவர் காதலே வாங்கல, டப்புன்னு இங்கே ஜங்குக்கா அப்படியே கதவை அடைச்சிட்டாரு. போக விடுங்க காய்ஸ் அப்படிங்கிறாரு. நாங்கள் இல்லாமல் நீ சந்தோஷமாகிடுவில்ல, என் தொலையும் ஜங்கு கூட தொலையும் இனி இல்லை உனக்கு, லவ் பண்ணுற போல். ஆமாம், உங்களை மாதிரி நான் வந்து மறைச்சிட்டு இல்லை, நான் சொல்லிவிடுவேன் உண்மையாக, ஃப்ராங்காக நான் சொல்லிடுவேன். அம்மா நான் லவ் பண்ணுறேன், இப்போ தான் அக்செப்ட் பண்ணால் நான் இனிமேல் அவளோட தான் ஒன்றா தங்க போகிறேன். ஏன் காய்ஸ், இதுக்கப்புறம் என் தொல்லை இனிமேல் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் சொல்கிறாரு. இனிமேல் நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸு, எப்பயுமே ட்ராமா போடணுன்னு அவசியம் இல்லை, நடுவில் எப்பயுமே நந்தி மாரி நான் இருக்க மாட்டேன், ஹாப்பியாக இருங்க காய்ஸ். கதவை தள்ளுறியா, கொஞ்சம் தள்ளு, வெளில போகணும் ஜங்குக்கு. இங்கே ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டுருக்காரு.
அவன் போட்டோம் போட்டோம் பார்த்துக்கலாம். இப்போது ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரியாக நிற்கிறாரு. தள்ள போறியா இல்லையாடா ஜங்குக்கு? ஜங்குக்கு வழியை விடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மயன் நீங்கள் அவ்வளோதான் ஒரு முறை மறைக்கிறீங்க. அப்படியே அமைதியாகிட்டாரு. டக்குன்னு தள்ளி விட்டுட்டு இங்கே ஜிம்மன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. சூட்கேஸ்லாம் எடுத்து போயிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடமே ரொம்ப வெறிச்சோடு இருக்குது. லைக் யாருமே அவ்வளோ பேசவே இல்லை. அப்படியே நீங்கள் ஒரு மூலையில் உட்காந்துருக்கீங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரில. 1 or 2 காலேஜே நம்ம மேலே தானே கண்ணாக இருந்துச்சு. இனிமேல் ஜிம்மின்னு எழுப்ப மாட்டான், ஒன்றையும் எழுப்ப மாட்டான். நோயின்னு குழி குழி குழின்னு சொல்ல மாட்டான். அப்புறம் காலேஜுக்கு ஒன்றா போக மாட்டோம். இதை பேர் பண்ணி தானடா ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே அழுவுறீங்க. அதெல்லாம் இல்லடி, அவன் நம்மளை விட்டால் எங்கே போக போகிறான்? உனக்கு தெரியல, அவன் மாறிட்டான், அவன் வெறுத்துட்டான். அவன் இனிமேல் நினச்சா கூட வரமாட்டான்டா, வரமாட்டான். எப்படி இருந்தோம் நம்ம? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. என் டேட் அவன் கரெக்டாக சொல்லுவான்னு தெரியுமா? எனக்கு இந்த வாரம் வரப்போகுது. எல்லாம் போச்சு. ஒரு லவ்வராக அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன் ஜங்குகா. ஜங்குக்கு கூட நீ கடைசி வரைக்கும் இருப்பியா, இல்லை நீயும் அவனை மாதிரி போயிடுவியா பாதியிலே? ஏன்னா நீயும் உண்மையை சொல்லு ப்ளீஸ். வலிச்சாலும் பரவாயில்ல, நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரே அடியாக அவனை மாதிரி நீ எனக்கு கொள்ளாத ப்ளீஸ். சொல்ல, நீ என்னை விட்டு போயிடுவியா? இல்லடி, நிஜமா நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. என்னதான் ஆனாலும் சரி, சத்தியமாக சொல்கிறேன். உன்னை விட்ட வேறு யாரடி என்னை சகிச்சுப்பா? நீ சொல்கிறதும் சரியில்லை. என்ன மாதிரி உனக்கு யார் கம்பெனி கொடுப்பா? சரக்கு விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், எல்லாத்துலேயும் என்ன மாதிரி ஒரு ரிலேசிக்கல் நீ தேடினாலும் கிடைக்க மாட்டேடா. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்படியே ஜங்குகா மடியிலே படுத்து தூங்குறீங்க. அவரும் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே சவுத்தில் சாஞ்சிட்டு தூங்கின்றிருப்பார். இப்போ நைட் ஆகுது. ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டாரு. வீட்டுக்கே வந்து கதவில் தட்டி கொடுத்துட்ருக்கானுங்க. இப்போது சிக்கன் ஸ்மெல் செம்மையாக அடிக்குது. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிம்மனுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும்ல. தப்பார், வாயை உடச்சிடுவேன். வாயை மூடு, வாயை மூடுடி. மதிய தின்னவாவது விடு. ஃபீல் பண்ணுறேன்னு உயிரை வாங்கிட்டு இப்போ ஜிம்மனுக்கு இப்போ சிக்கன் பிடிக்கும் இல்லைன்னா அவன் ஜாலியாக இருப்பான். லவ்வரோட வேற போயிட்டான். சொல்லவா வேணும்? பொறுக்கி நாயே ஒன்று மாதிரியே அவன் நினச்சா அவன் நம்மள நினச்சி ஃபீல் பண்ணுவான். கிழிச்சான். பார்க்கலாமா அப்படிங்கிறான். என்ன பார்க்கலாமா? நான் சொல்கிறேன்டி. சரி, நாளைக்கு அவன் கழுத்தில் இல்லைன்னா எங்கேயாவது ஹிக்கீஸ் இல்லைன்னா என் பேர் ஜங்குக் இல்லை, ஓகே? பொறுக்கி ஒன்று மாதிரி அவன் வாய்ப்பே இல்லை. நம்மளை மறக்க அவனுக்கு கொஞ்சம் நாள் ஆனாலும் அந்த அந்த நீ சொன்ன மாதிரி அந்த மார்க்லாம் வர்றதுக்கெலாம் அட்லீஸ்ட் இட் கேன் டேக் அட்லீஸ்ட் 2 days. நீ அவனோட ஃப்ரெண்ட், பட் அவன் ஒரு மேன், ஒரு பையனோட ஃபீலிங் ஒரு பையனுக்கு தான் தெரியும், சரியா? அப்படியா? சரி, அப்போது இன்னைக்கு நீயும் நானும் ஒன்றா தானே இருப்போம். அப்போது உனக்கு எனக்கு என்ன?
அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காகி பார்க்குறாரு. என்னடி சொல்கிற? சி லூசு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் சும்மா சொன்னேன், சிக்கன் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டீங்க நீங்கள். இங்கே ஜங்குகா அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகிட்டு சரின்னு சொல்லிட்டு சிக்கன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. ஜங்குக், என்னடி இன்றைக்கி நான் ஒரு ரூமில் படுத்துக்குவா? ஏன் பார், அதெல்லாம் முடியாது போ. இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. நான் உன்னோட பெட்டில் படுக்கல, ஆனால் நான் ஜிம்மினோட பெட்டில் படுத்துக்கிறேனே ப்ளீஸ். ஆமாம், ஏதாவது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க போகிறா. நம்ம இருந்தாலாவது அவளை பார்த்துப்போம். சரி படுத்துக்கோன்னு பிரச்சனை இல்லை. தேங்க்யூடா. பரவாயில்ல. இப்போது அவரும் நீங்களும் பெட்டில் போய் தூங்கியாச்சு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக் இப்போ என்ன பண்ணுவான் அவன்? தூங்கியிருப்பான். அப்படியா அப்படிங்கிறீங்க. வாய மூடுறி. சரி. ஜங்குக்கு அவன் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான் பார்த்தியா? அப்படியா? எனக்கு எதுவும் தெரில. ஏன் தெரில? தெரிலடி, அவன் ப்ரொஃபைல் ஃபோட்டோ கூட தெரில. அவனை பிளாக் பண்ணிட்டான். இதை பார், என்ன எதுக்கடி அவன் பிளாக் பண்ணணும்? நான் என்னடி பண்ணேன்? இதனைக்கும் லவ் பண்ணுறேன்னு சொன்னது நீ. உன்னை தானே நீ பிளாக் பண்ணணும். அவனோட ப்ரொஃபைல் ஃபோட்டோலாம் தெரியுது, என்ன மட்டும் இதுக்கு அவன் பிளாக் பண்ணணும்? ஏன்னா நீ ஒரு பையன், அதனால அவன் பிளாக் பண்ணிட்டான். ஐயோ கடவுளே, சிரிப்பு வரல வாயன், சிரிப்பு வரல. நீ அவனை பிளாக் பண்ணுறியா இல்லை அவனை மொபைல் வச்சு நான் அவனோட இதில் பிளாக் பண்ணட்டுமா? சிப்பேன். அவன்லாம் என்னை பிளாக் பண்ண மாட்டான். பார்க்குறேன், நாளைக்கு காலையில் வரைக்கும் பிளாக் பண்ணலன்னா பார்க்குறேன். பாடுறா சரி, ஸ்டேட்டஸில் அப்படி என்ன தான் வச்சுருக்கான் தெரியல. என்னமோ துரோகம்னு வருது. எங்கே அதை ப்ளே பண்ண? துரோகம், கடவுள் தூங்கும் நேரம் பார்த்து சாத்தானாடும் மாட்டோம். துரோகம். என்ன பாட்டுடாது? இது 6 படம் மூவி, சூர்யா நடிச்சிருப்பானே, அதில் அப்படி தான். ஐயோ கடவுளே, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி இருக்கும்? இப்போது நீங்களும் அவரை பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. ஒருவேளை நம்மளுக்கெல்லாம் இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை மட்டும் பிளாக் பண்ணிட்டு என்னை மட்டும் பிளாக் பண்ணாமல் வச்சுருக்கானோ? நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ? இருக்கும் அப்படிங்கிறாரு. பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவரும் அப்படியே உங்களை பார்க்குறாரு. டக்குன்னு எழுந்திச்சிட்டு சரி தூங்கு, குட் நைட், பை. கொஞ்ச நேரம் உட்காருடா. போடி, எனக்கு தூக்கம் வருது. அப்படியே அவரை அப்படியே போர்வெல்லாம் போத்திட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே முக்காடு போடுவாங்களே அந்த மாதிரி போட்டு தூங்கிட்டாரு. அப்படியே தூங்கிட்டு ஹார்ட்டில் அப்படியே கை வைக்கிறாரு. டப்புன்னு அடிக்குது. கருமம், எந்த நேரத்தில் ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது பாரு. என்னை பற்றி தெரிஞ்சவளுக்கு எவ்வளோமா நினைப்பால. ஐயோ, அவள் ஜிம்மினை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சும் நான் அவன் மேலே ஆசை வைக்கிறது ரொம்ப கேவலமான விஷயம் இல்லை கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசில் ஒட்டுணும் மாறி ஒழி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாரு. ஸோ மார்னிங் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒருத்தவங்க கை வச்சு எழுப்புற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு அப்படியே ஜிம்மின் தான் ஞாபகம். ஜிம்மின் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறீங்க. அந்த ஒரு தூக்கத்துலேயும் அப்படியே ஜங்குக் அவங்கள எழுப்பி விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டாரு. நான் தாண்டி அப்படிங்கிறாரு. நீயா? நீ எழுந்திரிச்சிட்டியா? குளிச்சுட்டேன், நீ எழுந்திரிச்சு போய் குளிடி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கீங்க. அப்படியே நீங்கள் பாத்ரூமுக்கு போகிறீங்க. ஜங்குகா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. என்னடி
அப்படிங்கிறாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு இன்னர் இங்கே காய வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் மண்டையில் இன்னர்லாம் போட்டிங்களா? அது டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சுடா. யார்கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்குது? என்கிட்ட தாண்டி இருக்குது. எடு அதை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொபைல் எடுக்கிறாரு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப பார்க்கவே ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்குது அந்த அந்த ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு உங்களே அறியாமல் அப்படியே சிரிக்கிறீங்க. அதில் எப்படி ஜிம்மின்னு வச்சுருக்கான் பாரு கையை, ஐயோ தலையில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்மைல் அப்படியே கம்மியாயிடுச்சு. இதுக்கு மேலே இது மாதிரி ஒன்றா இருக்க முடியாதாடா? இவ்வளோதான் இல்லை ஜங்குக், நம்ம வேறு வீடு பார்த்து போயிடலாமா? என்னன்னு தெரியல, இந்த வீடு எனக்கு ஒரு மாதிரியாக எங்கே சுற்றினாலும் நம்ம 3 பேரும் இருந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குடா. வேறு வீட்டுக்கு போயிடலாமாடா? இல்லடி ப்ளீஸ். சரி ஓகே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க. காலேஜுக்குள்ள அவர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பார். வரும்போதே ஆளோடு தான் வராரு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு ஜிமனம் அந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவர் டைரெக்டாக போகிறாரு. உங்களை பார்க்க கூட கிடையாது, டைரெக்டாக அப்படியே கடைசியாக போய் உட்காந்துக்கிறாரு உங்கள் ஆளோட. ஸோ நீங்கள் அப்படியே 2 பேரும் யூட்டன் போட்டு அப்படியே பார்க்குறீங்க. இவர் வேணுங்கனே ஜங்குகா அப்படியே உங்கள் கை மேலே தோல் மேலே கையை போட்டுட்டு, என்னடி அவன் மட்டும் தான் சீன் பண்ணுவோட, நானும் போட்டு காட்டுறேன். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. நம்ம என்ன ஏதாவது பண்ணாலும் அது ஃபேக்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. பிகாஸ் ஹீ லவ்ஸ் யூ ட்ரூலி. அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஃபேக்காடி, நான் அவனை லவ் பண்ணுற மாதிரி ப்ரிட்டன் பண்ணாத ஃபேக்கா? ஆமாண்டா. ஏன்னா அது உண்மையாக லவ் பண்ணுறவங்க பண்ணுறது வேறு. நம்ம என்ன தான் ப்ரிட்டன் பண்ணாலும் அது அசிங்கமாக தெரிஞ்சிடும்ல. அப்போது அது ஃபேக் தானடா. நான் உண்மையாக உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், என்ன பையன் பண்ணுவேன்? நீங்கள் அப்படியே ஜங்குகா பார்த்துட்டு, இந்த மூஞ்சிக்கு லவ் ஒரு கேடா அப்படிங்கிறீங்க. ஏண்டி நான் உன்னெல்லாம் லவ் பண்ண மாட்டேனா அண்ணா? ஐயா இந்த மூஞ்சிக்கு வரும், ஆனால் என்னை பார்த்தாலாம் வராத. என்னை பார்த்தா உங்களுக்குலாம் என்னடா ஏதாவது அடிக்கணும், திட்டணும், வரணும், போகணும், இப்படி தானடா நீனும் அவனும் போட்டு என்னை சாகடிக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது பொம்பளை பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் நானும் அப்படி கிடையாது தான். அப்படி இருக்கும் போது எப்படி வாய்ப்பே கிடையாதுல்ல லூஸு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, நான் உன்னை பொம்பளை பிள்ளையா பார்த்தேன். நான் ஒரு பொண்ணாக உன்னை பார்த்துருக்கேன். எனக்கு உன் மேலே காதல் வந்திருக்கு வயன். வந்திருக்கு கிடையாது, வந்துடுச்சு. அது முன்னாடியே வந்திருந்தது. ஆனால் நான் தான் ஃப்ரெண்ட்ஷிப். அவன் எப்படி யோசிப்பானோ, நீ எப்படி அதை எடுத்துப்பியோ, நீ அவனை லவ் பண்ணுற எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு நான் அதை சொல்லவே இல்லை. இப்போவும் நான் சொல்லணுன்னு இல்லை, ஆனால் நீ அதை கேட்டதும் என்னையே அறியாமல் டக்குன்னு நான் சொல்லிட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணுறவன். எனக்கே தெரியாமல் நான் உன்னை டேக் கேர் பண்ணியிருக்கேன். ஏன் தெரியல. நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது என்னால் அந்த செகண்டே என்னால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் உன்கிட்டேயும் சரி அவன்கிட்டேயும் சரி என்னால் சத்தியமாக இருக்க முடியல. அதனால்தான் ஃப்ரெண்டோட தங்கிட்டேன், அவன் கூடயே வந்துட்டேன். அந்த ட்ரெஸ் அவனோட ட்ரெஸ் நான் போட்டுட்டேன். இது எல்லாமே உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் நான் மேலே பண்ணேன். என்னால் உங்கள் 2 பேருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது. நம்ம லவ் பண்ணுற பொண்ணு வேறு ஒருத்தவன் நான் ஆசைப்பட்டுட்ருக்காங்கும் போது அதே நிமிஷம் என்னால் அதை உங்ககிட்ட தான் பறிக்கவும் எனக்கு முடியல. அதனால தான் இப்போது ஏன் சொல்கிறேன்னு கூட எனக்கு தெரியல. இது கரெக்டான நேரமாக, இது நான் இப்போ சொன்னது சரியா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லிட்டேன்டி.
ஐ லவ் யூ அப்படி நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரிபடி லிசன் ஹியர், கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாத்தியார் வந்து பாடம் எடுக்க போகிறாரு. இங்கே ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டாரு. பட் ஸ்டில் நீங்கள் திரும்பவே கிடையாது. ஜங்குக்காக தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கிளாஸ் பூராவே அந்த நோட்ஸ்லாம் எடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வேறு, ஸோ நோட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் பார்க்குற தோரணையே சரியில்லை. ஜங்குக்காவை ஆனதாக பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு, நம்மளை தான் வாத்தி பார்த்துட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்காரு. இப்போது நீங்களும் அவரும் பேசுகிறது, நீங்கள் ஜங்குக்காவே பார்த்துட்ருக்காது எல்லாமே தூரத்தில் இருந்து ஜிமின் அங்கே பார்த்துட்டு தான் இருக்காரு. பிகாஸ் இத்தனை வருஷம் இத்தனை நாள் உங்கள் கூட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தவர் திருதப்புன்னு அவர் அங்கே தான் போய் இருந்தாலும் கூட நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத அவருக்கே தெரியாமல் அவர் பார்த்துட்டு தான் இருக்கவோ செய்கிறாரு. ஸோ டைம் ஸ்கிப்ஸ். இப்போது கேஃபிடேரியா வந்திருக்கீங்க, சாப்பிட்றீங்க. ஜிமினா அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் டக்குன்னு உங்களோட டேபிளில் வந்து உட்காந்துட்டாரு. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ஒரு நிமிஷம் தோணவே இல்லை. அந்த பொண்ணு டக்குன்னு அந்த இடத்த விட்டு நவுந்துட்டு அப்படியே சைடில் போயிட்டா. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், ஏன்னா மனசார எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பாங்களே. ஸோ அதனால தான் நிறைய பேர் இந்த பொண்ணு தான் வந்து அவங்க 3 பேருமே பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய காசப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த பொண்ணுக்கு அது லிட்ரலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நினச்சாலும் எல்லாருமே நினைக்கிற ஒன்று தானே. ஸோ அந்த பொண்ணு லைட்டாக ஒரு 2 பெஞ்ச் தள்ளி அப்படியே உட்காந்துருக்கா. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கூட கேட்கல. ஜஸ்ட் அவள் வந்து இத்தனை நாள் வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸோட மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி அங்கே இருந்துகிட்ருக்கா. ஸோ இங்கே அப்படியே ஜிமினா உங்களையும் அவரையும் பார்த்துட்டு அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஜிமினாவை பார்த்துட்டு, இடம்லாம் செட் ஆகிடுச்சா, புது வீடு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நானும் ஜங்குகாவும் வீடை காலி பண்ணுறோம். அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல. இன்ஃபேக்ட் அவனாலையும் இருக்க முடியல தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம 3 பேரோட மெமரிஸ் இருக்குது ஜிமினா. அதனால் வேறு வீடு பார்க்க சொல்லிட்டேன். நீ எந்த இடத்துல இருக்கன்னு சொல்லிட்டீன்னா கண்டிப்பாக உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் வேறு இடத்துக்கு போயிடுவேன். அப்புறம் வேணுங்கனே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே நானும் அவனும் வந்துட்டோன்னு எதுவும் நினச்சிக்க மாட்டேன்ல, அதுக்காக தான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினா அப்போயும் எதுவுமே பார்க்கவே இல்லை, பேசவே கிடையாது. நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டீங்க. டேய் ஒவ்வொரு சீன் போடாத ஜிமினு, அப்புறம் எதுவும் இங்கே வந்து உட்காந்துருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக் அவளை லவ் பண்ணுறல்ல, நேற்று என்னமோ வேணுக்குனே சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி என்னமோ நீ வயனை பார்க்குற தோரணையே சரியில்லை. இத்தனை நாள் நீ அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. வயன் நீயும் தான். இன்னைக்கு ஃபஸ்ட்டு அவர் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். வயன் ஒன்றையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தா. என்னடா ப்ரப்போஸ் பண்ணியா என்ன? அது ஆமாம். ஜிமின் அப்படியே ஜங்குக்கை பார்த்து மறைக்கிறாரு. அவனை எதுக்கு மறைக்கிறா? நீ தானே போயிட்ட. நீ போயிட்டேங்கிற ஒரே விஷயத்தால தான் அவன் ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்கான். இல்லைன்னா அவன் காலம் முழுக்க அவன் மனசுக்குள்ளே வச்சுருந்துருப்பான். நானும் அதுமாரி நினச்சிருந்தான். எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, நான் உன்னை லவ் பண்ணேன் ஜிமின். அதனால தான் எனக்கு அந்த பொண்ணோட நீ பேசும்போது பழகும் போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையை நான் சொல்லிடுறேன். நேற்று நடந்ததுக்கு நாங்கள் லவ் பண்ணுறது அது அந்த கன்றாவி அழவெல்லாம் இல்லை. நேற்று என்ன நடந்துச்சுன்னா, நீ அந்த பொண்ணை தூக்கிட்டு இங்கே வந்து உட்காந்து சாப்பிடும் போது நீ அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஆசையாக பேசுகிற மாதிரி எனக்கு தோணி இருந்தது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததால் அதை பார்த்த ஜங்குக் வேணுங்கன்னே கிளாஸ்க்கு போக சொன்னான். நானும் போனேன். எப்படி இருக்கேன் என்ன இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக அவனே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். நான் ரொம்ப அழுதேன், யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் என்னை கன்சோல் பண்ணான். நான் தான் ரொம்ப அழுகையை அடக்க முடியலங்கிறதுக்காக கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தேன். அவ்வளோதான். நாங்கள் முன்னாடியிலேருந்தெல்லாம் லவ் டேட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உனக்கு பின்னாடி முதுகுல வச்சு உனக்கு நாங்கள் ஏமாற்றி துரோகம் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ சொன்ன பாரு, காலையில் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்கன்னு,
ஆமாம், காலையில் தான் அவன் சொன்னான். அதுவும் அவன் சொல்லணுன்னு சொல்லலை, ஒரு பேச்சில் வந்துச்சு, சொல்லிட்டான். இதுவும் நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். நான் உட்காந்து ப்ரூஃப் காட்டிகிட்ருக்க முடியாது. இத்தனை வருஷம் பழகின ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நீ நம்புறீன்னா அப்போ நாங்கள் இதை சொல்கிறதையும் நம்பு. இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினா அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஆனால் நீ லவ் பண்ணியாச்சு வயன். லவ் பண்ண இருக்குதான் ஜங்குக், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், லவ்வும் பண்ணுவேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அவன் ஆனை பார்க்குறான். ஏன்னா நான் ஒன் சைடாக ஜிமினை லவ் பண்ணியிருக்கேன். உனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் அவனை நான் மறக்கணும்ல. அவன் ஆனால் என்னதான் அவன் லவ் பண்ணுறான். கவலைப்படாத ஜிமின், உன் லவ்வுக்கெலாம் நடுவில் குறுக்கமெல்லாம் வரமாட்டேன் நான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக 3 பேர் இருக்கலாமேடா. ஒன்னாலையும் இருக்க முடியல தானே. கண்டிப்பாக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருவ. அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை. நான் சந்தோஷமாக தாண்டி இருந்தேன். அப்படியா? அப்புறம் எதுக்கு இப்போ அவளை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன்? அதை சும்மா பேசிட்டு போகலான்னு இருந்தேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வா. அதெல்லாம் இல்லை, அவளுக்கு வர ஹோப் கொடுத்துட்டேன். நானும் அவ்வளோ லவ் பண்ணுறோன்னு எல்லாருக்கும் தெரியும். அஃப்கோர்ஸ் நாங்கள் லவ் பண்ணுறோம் தான். இதுக்கப்புறம் நான் வர்றது சரி வராது வயன். ஏன் நீ இதுக்கு மேலே வந்தால் என்ன? அது நான் வர்றதை தாண்டி உங்கள் 2 பேருக்கு இனிமேல் டிஸ்டர்ப் ஆகும்ல, அதனால தாண்டி சொல்கிறேன். ஓவராக சீன் போட்டுட்டு நீயே விலகணுன்னு அவசியமாக கிடையாது. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு. அப்படி இல்லையா, அந்த வீட்டில் தான் 2 ரூம் இருக்குல்ல. ஒரு ரூமில் நீயும் ஆளுரு, இன்னொன்று ரூமில் நானும் ஜங்குக்காவும் இருக்கோம். பாரு ஜங்குக்கு, நான் திருப்பி சொல்கிறேன், என்ன தான் ஜிமின் நான் லவ் பண்ணுறவனாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஜங்குக்காவுக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்குது நீங்கள் இதுமாரி சொல்லும் போது. எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையாக பெட்டி படுக்கவும் ஆளோடதும் உன்னோடதும் எடுத்துகிட்டு வா. டெய்லியும் உங்களை பார்க்க என் மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு, அதுக்கப்புறம் நம்மளும் ஆளோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் அவனும் சேர்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் சீக்கிரமாக வரும். நானும் அவனும் நல்லா இருக்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா இன்றைக்கி ஈவினிங் வர வழியை பாரு ஜிமினா. என்னை நீ நம்புவேன்னு நினைக்கிறேன், நானும் உன்னை நம்புகிறேன். அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போ, உன் ஆள் வெயிட் பண்ணுற சாப்பிடாம போ. நாங்கள் தான் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல. இப்போ ஜிமின் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு சாப்பாடு அப்படியே எடுத்துகிட்டு வருது. அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருது. இப்போ ஜங்குக்கா ஜிமின் நீங்கள் அந்த பொண்ணு அப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இனிமேல் நம்ம 4 பேர் ஒன்றா தான் இருக்க போகிறோம். நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணு. இனிமேல் அந்த வீட்டில் ஒன்றா இருக்கலாம். ஓகேவாடி அப்படிங்கிறாரு. இங்கே எல்லாருமே செம்ம ஹாப்பி. லிட்ரலி இங்கே ஜிமின், இங்கே ஜங்குக், அந்த பொண்ணு, நீங்கள் எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டீங்க. டக்குன்னு ஜங்குக்கு ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறீங்க 2 பேருமே. நம்ம 4 பேருமே கண்டிப்பாக ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாடி அப்படிங்கிறாரு. என்னாலையும் இந்த 2 மூஞ்சியை வேறு இத்தனை வருஷமாக வேறு பார்த்து ஒழிஞ்சிட்டேன்னா டக்குன்னு மூவ் பண்ண முடியல. என்ன பண்ணுறது, அதான் கழுத கடைசி வரைக்கும் வந்துட்டு போடலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் அழுத்துக்கிட்டு சொல்கிறாரு. ஒவ்வொரு பண்ணாதாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கா திட்டுறாரு ஜிமினை. வாமா நீ வாய விடுறா, வயிறு நீ வாய விடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாற்றி திட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்காது. பிகாஸ் வந்து நீங்கள் வந்து அப்போ ஜிமினை லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் அந்த பொண்ணு வந்து ஜிமின் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போகும்போது உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிடுச்சு. ஆனால் நீங்கள் தான் இப்போ பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கறதால அந்த பொண்ணை உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஆகுது. அதே மாதிரி அவருக்கு ஈவினிங் வந்து ஒருத்தவங்களோடது பேக் பண்ணுறதா இருந்தால் சரிங்களாம். பட் வந்து 2 பேரோட ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக 4 பேருமே அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் 2 பேருமே ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறீங்க. ஸோ இங்கே வந்து ஜங்குக்கா வந்து ஜிமினோட இதை வந்து எடுத்து கொடுக்குறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறீங்க. நடுவில் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா சாரி, எங்கள் அக்கா பாப்பா தான் பேசியிருப்பா.
இப்போது ஒரு வழியாக எல்லாருமே எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ எந்த ரூமை யார் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பழசில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அந்த ஜங்குகா அண்ட் ஜிமினோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா, ஜிமின் அண்ட் அவங்களோட கப்பல்ஸுக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி உங்கள் ரூம் இருக்கும்ல, ஸோ உங்கள் ரூமை வந்து பார்த்திங்கன்னா ஜங்குகா தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இது ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லலாம் ஒன்றும் தெரியல. பட் வந்து எப்படின்னா ஈவினிங் ஃபுல்லாக அவங்களோட அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. நைட்டு எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு தென் உங்கள் ரூமுக்கு போகும்போது தான் தெரியுது, அய்யய்யோ எனக்கு ஒரு கட்டில் தானடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்போ தான் யோசிக்கிறீங்க. பிகாஸ் அந்த ரூமில் நீங்கள் மட்டும் தானே தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுறது? அந்த கப்புள்ஸ் எதுக்கு 2 ரூமு? சரி 2 பெட்டு வேணும்னா அவன்கிட்டேருந்து ஒரு பெட்டு வாங்கிக்கலாமா நம்ம அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டைமை பாரு முதல்ல அப்படிங்கிறாரு. டைம் பார்க்குறீங்க, பார்த்தா மணி ஏற்கனவே 11, நாளைக்கு காலேஜ் வேறு இருக்குடி. பரவாயில்ல, நிறைய தடவை குடிச்சிட்டு நீ நானும் ஒரே பெட்டில் தூங்கலையா, அந்த மாதிரி நினச்சி தூங்கிக்க வேண்டியதான், படுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறாரு. ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ப்ராப்ளம் இல்லை சொல்கிறது நீங்கள் கிடையாது, நான் சொல்லணும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு இது மாதிரி என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் உனக்கு அதில் இடம் கொடுத்தா தப்பாயிடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ பா, நீ சரக்கு அடித்த போதே நான் ஒன்றும் பண்ணலையா, இப்போ தான் நான் ஏதாவது பண்ணிட போகிறேன்னாடி, ஓவராக பண்ணாத, மூட்டு வந்து பாடு. நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போது நான் அவன் பக்கத்தில் படுத்தேன்னா உனக்கு இந்த ஃபீலிங்ஸும் வராதா? மூட்டு பாடுறீ சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே நீங்கள் கடுப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி இந்த செவுத்தில் அப்படியே கட்டி பிடிச்சி செவுத்தில் அப்படியே காலை போடுற மாதிரி நம்ம சும்மா போட்டுட்டு அப்படியே வந்து தூங்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ மணி வந்து ஒரு 12:45 சம்திங் ஆகிருக்கும். நீங்கள் நல்லா ஆழ்ந்து தூங்கியாச்சு. பட் இங்கே ஜங்குகாக ஹார்ட் பீட் டப் 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 டப்புன்னு தான் இருக்குது. லைக் லிட்ரலி ரொம்ப சின்ன கட்டல் போல். அவர் வேறு ஒரு டைரெக்ஷன் திரும்பினார்னா உங்கள் 2 பேருக்குமே இடிக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெளிகிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் அதனாலேயே ஸ்ட்ரெயிட்டாக சும்மா படுத்துருக்காரு. ஹார்ட் பீட் பட் 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 பட்டுன்னு அடிக்குது. என்னடா அது முடியல, என்னடா ஜங்குக்குது, ஒருவேளை நம்மளுக்கு ப்ரெஷர் ஏதாவது வந்துருச்சான்னா இதுக்கு நம்ம ஹார்ட் டப் டப் டப்னு அடிச்சுக்குது, பைத்தியமான என்ன ஜங்குக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹார்ட் பீட் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும்பூச்சி விட்டுட்டே இருக்காரு. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இவ்வளோ நேரம் செவுத்தை பார்த்துட்டு தான் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே டக்கு டக்குன்னு யூட்டனை போட்டேன். இப்போ அப்படியே இந்த ஜங்குகா ஸ்ட்ரெயிட்டாக படுத்துருக்காருல, அவர் அப்படியே கால் மேலே காலை போட்டுட்டு அப்படியே அவரோட இடுப்பை கட்டி பிடிச்சி நல்லா தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உறைஞ்சிட்டாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூடிட்டு தூங்கு, ஆட்டையும் அப்படியே படப்படப்படான்னு அடிக்குது மாடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடியே எழுந்துடுறி, தள்ளிப்படுடி மாடு அப்படிங்கிறாரு. இத்தனோண்டு பெட்டில் எப்படிடா தள்ளி படுக்க முடியும், ஒன்றா படுத்தாதாண்டா 2 பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா படுத்துக்கலாம், மூடிட்டு படுறா, எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு ஆசையாக அலமோதிர விட்டுட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கினா எதுவும் தெரியாது போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் தூங்குறீங்க. அவருக்கு அவ்வளோதான், ஆணும் இருக்காரு. அவள் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பார்ப்போம், பாவம் அவள் வர என் நெஞ்சில் வர காதை வச்சு படுத்து தூங்கிட்டுருக்கா, டிஸ்டர்ப் ஆகிட போது, இது வர டப்பு டப்புன்னு அடிச்சு நிற்கிது சாமியை அப்படின்னு சொல்லிட்டு காம் டவுன் ஜங்கு காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு பொறுமையாக ஹக் பண்ணுறாரு. ஸோ அதுதான் ஒரு 5 minutes கழிச்சு அவரோட ஹார்ட் பீட் ரேட் ரொம்ப கம்மியாகுது, நார்மல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே இப்போது அப்படியே உங்களுக்கு கட்டி பிடிச்ச மாதிரி அவர் தூங்கிட்டார். நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. இப்போது கொஞ்சம் நாட்கள் ஆகுது, இங்கே உங்களுக்கு கட்டில் வந்த மாதிரி இல்லவே இல்லை. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, அந்த 2 கட்டில் செப்ரேட்டாக இருக்கும்ல, ஸோ அதை 2த்தையும் சேர்த்து வச்சு அவங்க 2 பேரும் படுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருக்குது. ஒரு டர்ன் இப்போ நீங்கள் வந்து நைட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இன்னொரு நாள்
இங்கே ஜிமினோட ஆள் பண்ணணும். அதே மாதிரி எல்லாருமே என்ன ஒர்க் இருந்தாலும் சரி நைட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நிறைய ஜாலியாக நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த பொண்ணு உங்களோட நல்லா மிங்கிள் ஆகுறா. லைக் லிட்ரலி எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு இந்த பொண்ணையா நம்ம வந்து இவ்வளோ ஹர்ட் பண்ணோம், இவ்வளோ கஷ்டப்படுத்தணும், இவ்வளோயா நம்மளுக்கு எப்படி பிடிக்காம போச்சு, ஜிம்முனோட சாய்ஸ் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் அவ்வளோ ஒரு நல்ல பெஸ்டியாக கூட இருக்கீங்க. அவனுங்க 2 பேரும் என்னடா ஒர்க் அவுட் ஆகுனுச்சா 2 பேரும் ஒரே பெட்டில் அதுவும் நக்னோண்டு பெட்டில் படுத்துருக்கீங்க, இன்னமும் எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் நீங்கள் பொடி போட்டு பேசிகிட்டு இருக்காரு. பட் ஜங்குக்கு தான் அவரோட நிலமை தெரியும். வயனுக்கு இருக்கிற தைரியம் கூட இங்கே ஜங்குக்காக கிடையாது. லிட்ரலி அவர் தான் ரொம்ப பயப்படுறாரு. இங்கே ஜங்குக்காக உள்ளது என்னென்னா, இப்போ அவரோட லவ் சொல்லிட்டாரு. வயன் ஓகே இல்லை நாட் ஓகே ஏதாவது சொல்லியிருந்துருக்கணும். வெயிட் பண்ணன்னு வேறு சொல்லியிருக்காளா. ஸோ அதுக்காக நம்ம வந்து அவள் ஓகே சொல்லுவா அப்படிங்கிறதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப காஷியஸாக இருக்கார். ஸோ அதனால் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் ரொம்ப சின்ன கட்டலாக இருந்தாலும் கூட நீங்கள் சொன்னால் தான் உங்கள் மேலே கை வைப்பார். அந்த மாதிரி ரொம்ப நல்ல பிள்ளை அவர். ஸோ நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. உங்கள் மனசார நீங்கள் வந்து இங்கே வந்து ஜிமினா வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டீங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் வந்து நம்மள்ட்ட இருக்கிறதோட இன்னொருத்தவங்கள்ட்ட இன்னும் நல்லா சேஃபாக இருக்குங்கும் போது நம்ம தாராளமாக அதை நம்ம விட்டு கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தாராளமாக நீங்கள் அப்படியே இங்கே ஜிமினா விட்டுட்டு உங்களுக்காகவே ஏங்குற இங்கே ஜங்குகாவை பார்க்குறீங்க. உங்களுக்கும் கல் இருக்கிற மனசு கரையாதான் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல், பாறையில் உள்ள கல் அப்படியே கரைஞ்சி அப்படியே அதுலேருந்து தண்ணி வருது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்போ ஜங்குகா ஜிமினா பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க தனியாக எங்கேயாவது பேசிகிட்டு இருந்தாலும் கூட நீங்கள் அப்படியே லிட்ரலி அவங்கள அப்படியே வாட்ச் பண்ணும்போது இங்கே எப்பயுமே முன்னாடி இருக்கிற வயனுக்கு எப்பயுமே ஜிமின் தான் பெருசாக தெரிவாங்க. ஆனால் இப்போ என்னமோ தெரியல, ஜங்குகா தான் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிகிறாரு. லைக் இப்போ கூட உங்ககிட்ட ரொம்ப சண்டை போடுவார். வாயமோட்ரே அப்படி சொல்ல சண்டைலாம் வரும். பட் ஸ்டில் உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களே தெரியாமல் உங்கள் மனசை ஃபால் ஆகுது அவருக்காக. ஒன் ஃபைன் டே நீங்கள் வந்து இங்கே ஜிமினாவோட ஆளுக்கிட்டேயும் அதே மாதிரி ஜிமினாட்டே சொல்லிட்டீங்க, இதுமாரி எனக்கும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே ஜிமினா செம்ம ஹாப்பி. ஸோ எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், எப்போ ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. உங்கள் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு, உங்கள் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கையோடையே எவ்வளோ நான் சொல்ல போகிறேன் ஜிமினா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. எஸ், அவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறாங்க. காலேஜ் டேஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. லைக் லிட்ரலி 2 பேருமே ஒரே ஆஃபீஸில், அவனுங்க 2 பேருமே ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, பட் வேறு டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி ஜிமினோட ஆளுக்குமே உங்களுக்குமே இன்டர்ன்ஷிப் வந்திருக்கும். அதில் நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணி அந்த கம்பெனிலே நீங்கள் அப்படியே ஜாயின் ஆகிட்டீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் ஆகிட்டுருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஜிமினாவோடக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது. ஸோ அழகாக அவ்வளோ நல்லா கிராண்டாக ஒரு அவுட்டோர் ஷூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரில் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே உங்கள் பிளான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை தாண்டி நம்ம எப்படி அதை கரெக்டாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இது வரைக்குமே ஜங்குக்கு வந்து இது வரைக்கும் உங்களை தப்பான கண்ணோட்டத்தில், அப்படி இல்லைனா அட்வான்டேஜோ, அப்படி இல்லைனா வேறு எந்த ஒரு தாட்டோ, ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மூஞ்சி சலிப்பும் இல்லாமல் உங்ககிட்ட எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்த ஜோனில் அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு அவருக்கு எவ்வளோ தான் ஆசைகள் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த மனுஷன் உங்களுக்கு அதனாலேயே ஜங்குக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மரியாதை வந்துடுச்சு. ஸோ அன்றைக்கி வந்து ஜிமினோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு ஃபைனலாக. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஜங்குக்கா வந்து ஜிமினே சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தோளில் கை வச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் ஜிமினோட ஒய்ஃபை வந்து லவ்வரை வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு சூப்பர் கங்க்ராட்ஸ் டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீ எப்போ சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. தோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைக்கு வாங்குறீங்க. அன்பே அன்பே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே கண்ணே கண்ணே நீளும் காலம் வேண்டும் வாராயோ அருகிலே பூவே காதல் போக்கும் பூவே சாரல் வீச ஈரம்
இரவின் குளிரே என்னை கொள்ளாதே. போது ஜங்குங்கா, இந்த பாட்டு மாதிரி நீயும் நானும் எப்போ ஒன்று சேர்றது? என்னால் இதுக்கு மேலே உன்னை ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்க முடியாது ஜங்குகா. will you be my mine அப்படின்னு நீங்கள் சொல்லி அந்த மைக்கை அப்படியே நீங்கள் கீழே வச்சுட்டு அப்படியே நீங்கள் இவரை பார்த்துட்டு அப்படியே கை அப்படியே நீட்டுறீங்க. ஜங்குக்கு இது சுத்தமாக பிளானே கிடையாது. இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டு. இதில் போய் யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? லிட்ரலி யாருமே திங்க் பண்ண மாட்டாங்களா? அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. will you be my mine ஜங்குகா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோதான். அவர் எதிர்பார்த்தது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவர் அப்படியே பஸ்ட் அவுட் ஆகிட்டார். ஸோ எஸ் கண்டிப்பாடி அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படியே அவரோட ஹேண்டை அவங்க ஹேண்டுக்கிட்ட வைக்கிறாரு. ஸோ அப்படியே 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு பின்னாடி பிஜிஎம் வந்து போடுறாங்க. ஸோ அந்த பிஜிஎம்க்கு 2 பேருமே ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடுறீங்க. அப்படியே நீங்கள் வந்து ஜிமினோட ஹேண்டை அப்படியே அந்த பொண்ணுக்கு கொடுக்குறீங்க. ஸோ அந்த பொண்ணும் ஜிமினாவும் அந்த ஸ்டேஜில் ஆடுறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஜங்குகாவும் இங்கே அந்த ஹாப்பினஸில் ஆடுற அந்த சேர்ந்துடும் அப்படிங்கிற ஹாப்பினஸில் ஆடிட்டுருக்கீங்க. ஆடி முடித்ததுக்கப்புறம் அந்த பிஜிஎம் ஸ்டாப் ஆகுது. எல்லாருமே அங்கே உள்ள ஆடியன்ஸ் எல்லாமே ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாங்க. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் அந்த பொண்ணோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் கிஸ் பண்ணுறாரு. பட் நீங்கள் ஒரு எல்லைக்கு அதிகமாக போய் அப்படியே இங்கே ஜங்குகா வந்து அவர் உங்களோட நெத்தியில் கிஸ் பண்ணியிருப்ப வந்திருப்பார். பட் நீங்கள் அருவகுலாரில் அப்படியே அவரோட லிப்ஸை பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரால் எந்த கப்பலை பார்க்குறதுனே தெரியல. ஆனால் பாவீங்களா என்கேஜ்மெண்ட் பண்ணுறவனே கையில் கொடுக்குறான் இதுங்க பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன காசப்ஸே நீங்கள் தான். இங்கே ஜிம்மின்னு பயிர் எழுறாரு சனியம் முடிச்சவனே. என்னடா நடக்குது உங்கள் 2 பேருக்குள்ள? ஒன்றும் இல்லைங்கிறீங்க. ஆனால் சம்பாதம் பண்ணிட்டீங்களேடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. பட் ஸ்டில் அந்த பொண்ணு செம்ம வேறு லெவலு சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்த ஃபோட்டோ நிறைய பேர் எடுத்துருந்தாங்க. ஸோ க்யூட் கைஸ் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ ஒரு வழியாக அன்றைக்கி நைட்டு எல்லாருமே சேர்ந்து ஹாலில் தான் படுத்துக்கிறீங்க. பிகாஸ் இந்த டேவை வந்து பேசிக்கிட்டு ரொம்ப நாள் வந்து நேரம் வந்து நம்ம பேசிகிட்டே அப்படியே தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாலில் வந்து கொசுவெல்லாம் போட்டுட்டு அப்படியே 2 கதவையும் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ தட் ஏசி வரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படியே தூங்குறீங்க. அப்படியே 2 கப்புள்ஸும் அப்படியே தூங்கி ஆகுது. எப்படின்னா அந்த பொண்ணு ஜிமின் ஜங்குக் நீங்கள் இப்படி தூங்குறீங்க. அப்படியே என்னென்னமோ பேசிட்டு அப்படியே பேச்சு ப்ராக்கில் அப்படி என்னென்னமோ பேசி எப்பப்பெல்லாம் இதெல்லாம் பிளான் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவ்வளோ சிரித்து ஹாப்பியாக இருந்து அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு வழியாக 2 மணிக்கு எல்லாருமே அப்படியே ஒவ்வொருத்தவங்கள அப்படி தூங்க வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தூங்கி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி ஆஃபீஸ் இல்லை. பட் ஸ்டில் எல்லாருமே ஜாலியாக எழுந்திரிச்சு ஒன்றா சமைச்சு இங்கே சாட்டர்டே சண்டே ஆனால் போதும் பசங்க தான் வந்து சமைப்பாங்க. கேர்ள்ஸ் எல்லாருமே ஆர்டர் போடுவாங்க இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சண்டே மட்டும் மதியானம் வந்து ஹோட்டல் யாருமே கிச்சன் போகக்கூடாது. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜிமின் சொல்கிறாரு, டேய் மச்சான் இப்போது என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு எனக்கு கல்யாணம்னு நினச்சின்னா நான் தனி கொடுத்துறேன் போகணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கேட்குறாரு. இல்லைடா ஏன்டா சிஸ்டர் அப்படி கிடையாதுடா நீ வேற. எல்லா பொண்ணுக்கும் இருக்கிறது தான்டா அவள் சொல்லாமல் இருக்கா. ஆனால் அவளுக்கு என்ன பட்டிருக்குன்னு தெரியலையே. அவள்கிட்ட கேட்டு தான்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கார். ஸோ அன்றைக்கி நைட்டு இங்கே ஜிம்மன் என்ன ஜிம்மன் நான் வீடு பார்த்துருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கட்டுறாரு. ஓகே யாருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நம்மளுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுல்ல, அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் தனியாக போயிடலான்னு அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அந்த பொண்ணாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சீன் க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ அந்த பொண்ணு எதுக்கு தனியாக போகணும்? ஓ
ஓ! அவங்க ப்ரைவசி கேட்டிருக்காங்களா? வயனும், ஜங்குக்காவும்? அப்படியே அவங்களாம் கேட்க மாட்டாங்களே! எனக்கு தெரியுமே! ஏன் ஜிம்மன்? உனக்கு ப்ரைவசி வேணுமா? எப்போ பார்த்தாலும் 3 பேரும் ஒண்ணா இருப்பீங்கன்னு சொல்லுவீங்க. ஏன் இப்போது தனியாக போகணும்னு சொல்கிற? என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கும் ப்ரைவேட்டாக டைம் வேணும்லடி. ஸோ தட் தான் கேட்குறேன். உனக்கு இப்போ வேணான்னு தோணும். பட் ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக உனக்கு தோணாதா? அதெல்லாம் சும்மா நடக்கிற காரியமா அது? நான் வீடெலாம் புக் பண்ண போகிறேன். அதான் இந்த வீடு எப்படி இருக்கு சொல்லு. அந்த பொண்ணு அப்படியே டக்குன்னு மொபைலை க்ளோஸ் பண்ணிட்டு, உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லு, என்ன சொல்லாத. எனக்கு வீடெல்லாம் தனியாக போகிறதுல உடன்பாடே கிடையாது. வேணா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் வேணால் நம்ம இதே வீட்டில் இருந்துக்கலாம். எனக்கு ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. தனியாக போய் என்ன ஜிம்னா பண்ண சொல்கிற? இப்போது நீ ஆஃபீஸ் முடிஞ்சு லேட்டாக வரேன்னா எனக்கு வயனும் அதே மாதிரி ஜங்குக்காவும் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக கூடவே இருக்காங்க. யோசிப்பார். நீ ஆஃபீஸ் போயிட்டா இல்லை லேட் நைட்டில் வரேன்னா நான் யாருக்கிட்ட எந்த நேரத்தில் யாரோட கதவை தட்டிட்டு என் புருஷன் இன்னும் வரல அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? லிட்ரலி திங்க் அபவுட் இட். இப்போ வயன் இருக்கானா எனக்காக அவ்வளோ சேர்ந்து உன்னை தேடிட்டுருப்பா. ஜங்குக்காவும் ஹெல்ப் பண்ணுவார்ல. எனக்கு வெளில போகிறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை ஜிம்மினா. துளி கூட 1% கூட கிடையவே கிடையாது. இப்போன்னு கிடையாது, எப்பயுமே எனக்கு வராது ஜிம்மினா. ப்ளீஸ். அவங்களுக்கு வேணால் ஆஃப்டர் மேரேஜ் வேணால் போய்கிட்டோம், நம்ம அதில் தடுக்க முடியாது. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே திரும்பி படுத்துடுறா. தூங்கும் போது லைட் ஆஃப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. என் ஜிம்னாக்கு கண்ணிலேருந்து தண்ணியே வருது. அப்பா எப்படிப்பட்ட பொண்ணுடா அவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஜிம்மன் அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நல்லா டைட்டாக ஹிப்பாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. கையை எடு, எனக்கு இப்போலாம் மூடு இல்லை, தயவு செஞ்சு கையை எடு ஜிம்மன் அப்படிங்கிறா. இதை நான் சந்தோஷத்தில் பிடிக்கிறேன்டி, நான் பயந்துட்டேன். எங்கே வீடை புக் பண்ணுங்க நம்ம போயிடலாம் நீ சொல்லிடுவியோன்னு. உன் வாயால் இந்த வார்த்தையை கேட்கணுங்கிறதுக்காக தானடி நான் இந்த மாரிலாம் பண்ணேன். நிஜமாக எனக்கு போகணுங்கிற எந்த இன்டென்ஷனும் கிடையாதுடி. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ தான் உன்னை நான் செலக்ட் பண்ணது. எங்கள் 3 பேருக்குள்ளே நீ வர்றது நான் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்துருக்கணும். இன்ஃபேக்ட் அவங்களும் பண்ணியிருந்துருக்கணும் டி. இந்த மாதிரி ஒரு வாய்ஃப் கிடைக்கிறது தவந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கள நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அங்கேயே அழகாக ஒரு குட்டியான ரொமான்ஸ் நடக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஜங்குக்கா அங்கே ஜிம்மின் சொன்னதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே மூடு அப்செட் ஆகிட்டு போயிடுவானாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் லைஃப் இருக்குல்லடி, போய் தராடி ஆகணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் சண்டை போட்டு காய்ச்சி புஜின்னு கட்டிட்டு இங்கே 2 பேருக்கும் உங்கள் 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை. ஸோ ஆஃப்டர் மார்னிங் இப்போது ஜங்குக்கா கிட்ட ஜிம்மின் இல்லைடா வேணான்னு சொல்லிட்டா. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷமான செய்தியை இங்கே ஜங்குக்கு சொல்லவ, நீ வாயை மூடு, நான் எதுவும் உங்ககிட்ட கேட்க விரும்பல, நான் எதுவும் உங்ககிட்ட பேசவும் விரும்பல, வாயை மூடு ஜங்குக்கா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து மாஸ்டரில் ஓட்டுன்னு அவரோட கன்னத்தில் அடிக்கிறீங்க. உன் வாயை மூட்டுறதுக்கு முன்னாடி பண்ணுறேன். அந்த பொண்ணு போலையாம். என்ன சொல்கிற? நிஜமாக தாண்டி சொல்கிறேன், நிஜமாக அவங்க போகல, அவளுக்கு துளி கூட இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லையா. இப்போ தான் ஜிம்மன் என்கிட்ட சொன்னான். நிஜமா நிஜமா அப்படிங்கிறாரு. குடுன்னு ஓடி போயிட்டு அந்த பொண்ணை நீங்கள் பேக் ஹக் பண்ணிவிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை அப்படியே அவன் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறா. 2 பேருமே அவனுங்க பார்த்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே ஜிம்மனுக்கு கல்யாணம் ஆகுது. அங்கே இங்கே ஒரு ஸ்டேஜ்னா அங்கே இன்னொன்று ஒரு ஸ்டேஜ் பக்கத்தில் ஒரே மண்டபத்தில். இங்கே ஜிம்மனுக்கு கல்யாணம், உங்களுக்கு இங்கே என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ என்கேஜ்மெண்ட் இங்கே முடிஞ்சிருச்சு, அங்கே அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக டைம்ஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு 10 days கழித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிடும். ஸோ 2 பேருக்குமே மேரேஜ் ஆகி ஒரே வீட்டில் ஆனால் வேறு வீட்டில் இருக்கீங்க. கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழியாக ஹாப்பியாக லைஃப்பை எல்லாருமே லீட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் 4 years இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு அழகான ஒரு பாய் பேபி, அதே மாதிரி ஜிமினாக்கு அழகான ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கும். ஸோ 2 பேருமே அப்படியே அழகாக பார்த்துட்ருக்கீங்க.
இங்கே ஜங்குக்கு பாரு ஜிமினை என் பையன் லவ் பண்ண போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாடு மயிறு தப்பாக பேசுகிறடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ ஆமாம் இல்லை பார் ஜிமினோட பொண்ணை என் பையன் உஷார் பண்ணல, என் பையன் பேர் ஜியான் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவன் பார் கண்டிப்பாக ஃப்ரெண்டாக தான் ஏற்றுப்பான், ஒன்றை மாதிரி அவன் சிப்படா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் புருஷன் நீங்கள் கைமையாக தட்டுறீங்க. இப்போ வரைக்கும் அந்த அடித்தல் உதைத்தல்லாம் எல்லாமே இருக்குது. சில நேரத்தில் அவருக்கு கண்ணெல்லாம் வீங்கிக்கும், நீங்கள் அடிக்கிற அடியில் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ரெண்டு சிரிச்சுக்கிட்டு கண்டுக்காத மாதிரி இருந்துகிட்ருக்குங்க. இதை வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டாகவே வருது, ரெண்டு பேருக்கும் சண்டை முத்துற மாதிரி இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போய் ஜிமினோட ஜிமினிக்கிட்டேயும் அதுமாரி அவரோட ஒய்ஃப்கிட்டையும் போய் கேட்குறீங்க, இங்கே பாருடா எனக்கும் அவனுக்கும் காலையிலே சண்டை, ஐயோ உங்கள் சண்டையை தயவு செஞ்சு எடுத்துருவாரு, எப்போ பார்த்தாலும் வாரத்தில் ஒரு சண்டை வரலாம், வாரம் முழுக்கமாக சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் டென்ஷன் ஆறானுங்க. இரு எங்கள் சண்டே முதல்ல கேளு, நீ வாய மூடு முதல்ல ஜிமின், நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளு தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சொல்லி தொலைங்க அப்படிங்கிறாரு. இந்த பாருடா இப்போ என் பிள்ளை இருக்கான ஜியான்னு, ஆமாம் உன் பொண்ணு இருக்குல்ல பார்க்கு, ஆமாம் அவன் என்ன சொல்கிறான், ஜியான் வந்து பார்க்கை வந்து லவ் பண்ணிடுவானா, இது எப்படிடா நடக்கும்? அதை நான் சொன்னேன், ஃப்ரெண்டாக தான் அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க நான் சொல்கிறேன். எதிராக நடக்கும், அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்களா இல்லை ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்களா? வெள்ள தெரியல, அது அவங்களோட மூடை பொறுத்து தான் இருக்குது. அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, அதெல்லாம் பொறுத்து தான் வரும். ஒருவேளை ஜியான் வந்து அவங்க அப்பா மாதிரி இருந்தானா லவ் பண்ணிடுவான். சப்போஸ் ஜிமின் மாதிரி அவனோட பொண்ணு இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டாக பார்ப்போம். டைம் ஸ்கிப்ஸ், எது வேணாலும் டைம் தானே சொல்லணும் அப்படிங்கிறாரு. சரி அப்போது சப்போஸ் என் பிள்ளை வந்து உன் பொண்ணை லவ் பண்ணிட்டான், உன் பொண்ணும் என் பிள்ளைய லவ் பண்ணிட்டு அப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருவியா? தாராளம்மா, இதில் என்ன இருக்குது? பைத்தியக்காரனானா சி, உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு என் பொண்ணை நான் கன்னியாஸ்திரி ஆக்கிடுவேன் பாடே அப்படிங்கிறாரு. என்னடா என்ன என் பிள்ளைக்கு என்ன குறைச்சா, எதுக்கு நீ உன் பொண்ணை கன்னியாஸ்திரி ஆக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியான் ஜங்குக்கா வந்து செம டென்ஷன் ஆகிட்டாரு. பின்ன ஐயோ சி, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருதோ இல்லையோ, இளவு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்து எங்கள் ரெண்டு பேரோட குழந்தைங்களோட வாழ்க்கை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால அந்த தப்பை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, ஜியானை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காதம்மா, அப்படியே நீ கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் தண்ணி கொடுத்துட வேணும்னு சொல்லிடுவேன். நான் பண்ண தப்பை என் பொண்ணை பண்ணவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஜவே சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு ரெண்டும் அடிக்க வருது, நீங்களும் சரி இங்கே ஜங்குக்காவும் சரி அப்படியே ஒரு ரெண்டு பில்லோ மாதிரி இருக்குது, அடிக்க போகிறீங்க. காப்பாத்திரின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் வந்து அவரோட ஒய்ஃப் பின்னாடி வச்சு, ஐயோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டைகளை நான் வரலப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நவுந்து போயிடுது. ஸோ குடுகுடுன்னு ஓடி போய் அவரை ஒரேடியாக பிடிச்சி லவக்குன்னு பிடிச்சிட்டு நிமிர்ந்து போய் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அது அப்படியே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம், அதாவது ஜிமினோட ஒய்ஃப் என்ன பண்ணியிருப்பா, அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே செல்ஃபி மாதிரி எடுத்துருப்பா. நீங்கள் அப்படிங்க வந்து செல்ஃபி எடுக்கும் போது மட்டும் இப்போ பார்க்கணுமே, ஜிமினோட வயிற்றில் ஏறி உட்காந்துருக்கீங்க, ஜங்குகா அவரோட மூஞ்சில் வந்து பில்லோ வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வீடியோ வித் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அப்படியே கையை வந்து கண்ணுக்கு பக்கத்தில் வி ஷேப்பில் வச்சுட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பொண்ணு இதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. சொல்லத்தாண்டா ஹாப்பி என்டிங். அன்யா பாய் சார் அங்கே மிஸ் ஹோப் யூ லைக் இட். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அன்யா பாய் சார் அங்கே நிக்கோ நீ